டபுள் டிஜிட்டில் சீட் வேண்டும். சிபிஎம் சண்முகம். வழுக்கும் தைலாபுரத்து மோதல். கூட்டணி குறித்து தெளிவாக குழப்பும் பிரேமலதா விஜயகாந்த். இது போன்ற பல்வேறு விஷயங்களை தான் இன்றைய ஆஃப் த ரெக்கார்ட்ல நாம பார்க்க போறோம். நீங்களும் ஒரு அரசு ஊழியராக உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய உங்கள் வழிகாட்டியாய் தி மவுண்ட் ஸ்டடி சென்டர் திருவள்ளூர். Training program for UPSC, TNPSC, TNU, SRB, TET, RRB, SSCL banking. டபுள் டிஜிட்டில் சீட் கேட்கும் பி சண்முகம். அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளராக என்னைக்கு பே சண்முகம் வந்தாரோ அன்னைக்கே திமுகவுக்கு ஒரு தலைவலி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுமே பெரிதாக இதுவரைக்கும் திமுகவுக்கோ திமுக கூட்டணிக்கோ பெரிய குடைச்சலை இது வரைக்கும் கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலைமையில் சண்முகம் அவர்கள் வந்த நாளிலிருந்தே திமுக அரசுக்கு எதிராகவும் கூட்டணியிலும் சில அவருடைய கருத்துக்களை வச்சுட்டு இருக்காரு. குறிப்பாக இந்த வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் இரட்டை இலக்கத்தில் சீட்டு வேணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஏன்னா கடந்த தேர்தலில் 2021 6 சீட்டுகள் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வழங்கப்பட்டுச்சு. அது இல்லாமல் இந்த முறை 10க்கும் மேற்பட்ட தொகுதிகளை வாங்கணுன்றது அவருடைய விருப்பமாக இருக்கு. கடந்த மாதம் 16ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலாளர் முருகானந்தத்தை அவர் மீட் பண்ணியிருக்காரு. அவர் மீட் பண்ணும்போதே தன்னுடைய உள்ள குமரல்கள் எல்லாம் சொல்லியிருக்காரு. கடந்த முறை பாஜக உள்ள வந்துடும் அது இதுன்னு சொல்லி அப்படி லாக் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த முறை அப்படி கிடையாது. ஏன்னா கண்டிப்பாக திமுகவினால கூட்டணி கட்சிகள் இல்லாமல் வெற்றி பெற முடியாது. அதனால் இந்த முறை இரட்டை இலக்கத்தில் கண்டிப்பாக நாங்கள் சீட்டு கேட்போம், அது கொடுத்தால் மட்டும்தான் கூட்டணியை தொடர்வோன்ற மாதிரி திமுகவையும் ரொம்பவே உசுப்பேற்றிருக்கிறாரா. இது திமுக வட்டாரத்தில் பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவர் சீட்டு கேட்கறது மட்டும் கூட பரவாயில்ல, என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் 10 நாட்கள் ஒரு பிரச்சாரம் மேற்கொள்கிறாங்க. அதாவது மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி கிளர்ச்சி பிரச்சாரம் சொல்லிட்டு ஒரு 10 நாள் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறாங்க. அதில் குறிப்பாக என்னென்ன மாதிரியான பிரச்சாரத்தை வைக்கிறாங்கன்னா, குறிப்பாக மாநில அரசையும் அதாவது இங்கே ஆளக்கூடிய திமுக ஆட்சியையும் சாடுகிற மாதிரி அவங்களுடைய கோரிக்கைகள் நிறைய இருக்குது. குறிப்பாக பட்டியலின மக்கள், பெண்கள், குழந்தைகள் மீது நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராகவும் பள்ளிகளில் நடக்கக்கூடிய சாதிய ரீதியிலான அந்த மோதல்களோ தாக்குதலோ இருக்கக்கூடாது, அது அரங்கேறக்கூடாது அப்படின்னு சொல்லியும், அது மட்டும் இல்லாமல் பஞ்சமை நிலங்களையும் மீட்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கைகளெல்லாம் வச்சு இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறது. திமுகவுக்கு பெரிய குடைச்சலை ஏற்படுத்தி இருக்கு. வழுக்கும் தைலாபுரத்து மோதல். இன்னும் பாமகவில் பிரச்சனை முடிவுக்கு வந்த மாதிரி தெரியல. என்னதான் அன்புமணி அவர்கள் தந்தையர் தினத்தில எல்லாம் உருகி ட்வீட் போட்டால் கூட இவரும் மனசு மாறுற மாதிரி தெரியல, இவரும் மனம் இறங்கி போகிற மாதிரி தெரியல. ஒரு பக்கம் பெரியவர் பதவியை விட்டு நீக்கிறதும், இன்னொரு பக்கம் சின்னவர் பதவியை கொடுக்குறதும் அப்படிங்கிறது இது ஒரு மியூசிக்கல் சேர் மாதிரி போயிட்டு இருக்குது. இந்த நிலைமையில் ராமதாஸ் அவர்கள் சில பேருக்கு கொடுத்துருக்கிற பதவி தான் இப்போதைக்கு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. அது எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளராக ஞானவேல் அப்படிங்கிறவரை ராமதாஸ் அவர்கள் நியமிக்கிறாரு. அவர் கட்சி அவர் நியமிக்கிறதுல என்னப்பா பிரச்சனை அப்படின்னு தானே கேட்குறீங்க. அங்கே தான் ஒரு ட்விஸ்டே இருக்குது. அதாவது இந்த ஞானவேல் அப்படிங்கிறவர் 2022 பாமகவிலிருந்து விலகி பாஜகவில் இணைஞ்சிட்டாரு. அவருடைய மனைவி கூட இப்போ பாஜகவினுடைய மகளிர் அணி பொறுப்பில் தான் இருக்கிறாங்க. இவரை தான் இப்போ நியமிச்சிருக்காங்க. இது உலக வழக்கம் தானே, ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சி மாறுறது அப்படின்னு தானே சொல்கிறீங்க. ஆனால் என்ன அப்படின்னா, அவர் இன்னும் பாமகவிலே இணையிலையா அவர் இன்னும் பாஜகவில் தொடர்ந்துக்கிட்டு இருக்கிற நிலையிலேயே ராமதாஸ் அவர்கள் அந்த பதவியை வழங்கியிருக்கிறது ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. அதை தாண்டி இன்னொரு சர்ச்சை என்ன அப்படின்னா, அந்த ஞானவேல் அவர்கள் மேலே பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்குது. குறிப்பாக கள்ளலாற்றி விற்கிறவரா இவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் மேலே 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கா. இன்னும் சொல்லப்போனால் அந்த விலகி சேர்ந்தார் இல்லையா பாஜகவில், அந்த 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதமே ஒரு 15 நாள் சிறையில் இருந்திருக்காரு. ஸோ கள்ளலாற்றி இவர் மேலே இருக்கக்கூடிய வழக்குகள் அப்படிங்கிறதும் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இதே போல் ஈரோடு கிழக்கு மாவட்ட செயலாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிற கோவிந்தசாமி அப்படிங்கிற ஒரு மேலையும் ரேஷன் அரிசி கடத்தல் வழக்கில் அவர் சிக்கியிருக்கிறாரா. அதுபோல் நாமக்கல் மத்திய மாவட்ட செயலாளராக மனோஜ் அப்படிங்கிறவரை ராமதாஸ் அவர்கள் நியமிச்சிருக்காரு. அவர் மேலே என்ன வழக்கு இருக்குது அப்படின்னா, அவர் வட்டிக்கு பணம் கொடுக்குறவரா, அவர் மேலே மீட்டர் வட்டி கந்து வட்டின்னு சொல்லி பாதிக்கப்பட்டவங்கெல்லாம் புகார் அளிச்சிருக்காங்களாம். அதாவது பாமகனுடைய கொள்கைக்கு எதிரானது, அதாவது லாட்டரி, இந்த கந்து வட்டி கொடுக்கறது, இது எல்லாமே பாமகனுடைய கொள்கைக்கு எதிரான ஒன்று. அவர்களுக்கே இந்த மாதிரி பதவிகளை மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வாரி வழங்கியிருக்காரே அப்படிங்கிறது ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்கு. ஆவடி மேயர் மக்களை நேரில் சந்திப்பதே கிடையாது, அமைச்சர் நாசர் ஓப்பன் அட்டாக். அதாவது
ஆவடி மாநகராட்சி உருவாகி 4 ஆண்டுகள் நிறைவுற்றதை அடுத்து ஒரு சிறப்பு மலர் வெளியீட்டு விழாவை கடந்த 10ஆம் தேதி வெளியிட்டாங்க. அந்த விழாவில் கலந்துக்கிறதுக்கு சிறப்பு விருந்தினராக சிறுபான்மையினர் துறை அமைச்சர் சாமு நாசர் அவர்களும் கலந்துக்கிட்டாங்க. அவர் கலந்துக்கிட்டதெல்லாம் பிரச்சனை இல்லை. அங்கே அவர் பேசிய பேச்சு தான் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அவர் இந்த ஆவடி மாநகராட்சி ஆவறதுக்கு முன்னாடி அங்கே அவர் வந்து கவுன்சிலராகவும் சேர்மனாகவும் பதவி வகித்தவர் இல்லையா? அதனால அந்த பகுதியில் அவருக்கு நிறைய அனுபவம் இருக்குது. அது அவருடைய பகுதியும் கூட. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் கவுன்சிலராக சேர்மனாக இருக்கிறப்பெல்லாம் காலையில் 5 மணிக்கே கிளம்பி மக்களை எல்லாம் சந்திப்பேன், அவங்களுடைய குறைகளெல்லாம் அறிந்து கடுமையாக உழைச்சிருக்கேன், என் கால் படாத இடமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய மேயர் உதயகுமார் மக்களை சந்திக்கிறதே கிடையாது. யாராக இருந்தாலும் கடுமையாக உழைத்தால் மட்டும்தான் அடுத்தடுத்து எம்எல்ஏ அமைச்சர் அப்படின்னு வளர முடியும் அப்படின்னு பேசினதோட மட்டும் இல்லாமல், இப்போ ஆவடி கமிஷனர் இருக்கக்கூடியவர் வந்து அவர் தனக்கு கொடுத்த வாகனத்தை கூட பயன்படுத்துறது இல்லை, அவர் இன்னும் ட்ரெயினை தான் பயன்படுத்துகிறாரு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பல அரசு அதிகாரிகள் தங்களுடைய அதாவது பர்சனலான ஒர்க்குக்கு கூட வந்து அரசு வாகனங்களை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு அவர் பேசினது தான் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கூட்டணி குறித்து தெளிவாக குழப்பும் பிரேமலதா விஜயகாந்த். அதாவது தேமுதிகவில் மாவட்ட செயலாளர்கள், மண்டல செயலாளர்கள் மற்றும் தொகுதி பொறுப்பாளர்கள் ஆகிய நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் அவங்க கட்சியினுடைய தலைமை அலுவலகமான கோயம்பேட்டில் கடந்த வாரம் நடைபெற்றது. அதில் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் நம்ம கட்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால் ஒவ்வொருத்தரும் வந்து களத்தில் இறங்கி தீவிரமாக உழைக்க வேண்டும். அதுவும் குறிப்பாக வந்து ஒவ்வொருத்தரும் நேரடியாக போய் பூத் கமிட்டி மெம்பர்லேருந்து குறிப்பாக கிளைக்கழக நிர்வாகி வரை எல்லாரையுமே நீங்கள் வந்து நேரில் மீட் பண்ணி வந்து வேலையை ஆரம்பிக்கணும். இன்னும் 9 மாதம் தான் இருக்குது. அதற்கான வேலைகளை நீங்கள் செய்யணும். நம்மளுக்கு இருக்கிற ஒரே பணி இப்போதைக்கு தேர்தலில் நம்ம வந்து வெற்றி பெறுவதற்காக நம்ம உழைக்கிறது தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த இன்னும் கொஞ்சம் தினங்கள்லேயே வந்து நானும் விஜய பிரபாகரனும் வந்து தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள போகிறோம். அதனால் இனிமேல் நீங்கள் வந்து கூட்டணி குறித்தெல்லாம் யாரும் வந்து கவலைப்பட தேவையில்லை. அதிமுகவோட போகிறோமா, திமுகவோட போகிறோமா, இந்த மாதிரி எந்த கவலையும் வேண்டாம். தம்பி விஜய் கூட நம்ம வீட்டு பையன்தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காராம். ஏன் அப்படின்னா, ஏற்கனவே பொறுமை கடலினும் பெரிது அப்படின்னு ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அடுத்த ஆண்டாவது கிடைக்கும்னா. அதே சமயம் இந்த பக்கம் கலைஞருக்கெல்லாம் வாழ்த்து சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் செல்வ பெருந்தகையும் கூப்பிட்டுருக்காரு. இந்த சூழ்நிலையில தான் தம்பி விஜய் நம்ம வீட்டு பையன்தான் அப்படின்னு சொன்னது மூலமா தேமுதிகவினரை தெளிவா அவங்களுடைய அன்னியார் பிரேமலதா குழப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. குளிர் மாவட்ட திமுகவில் கடும் சலசலப்பு. அதாவது குளிர் மாவட்ட திமுகவில் 4 பெண்களுக்கு உயர் பதவிகள் வழங்குறதுக்காக சிபாரிசுகள் பண்ணியிருக்காங்களாம். அதுவும் குறிப்பாக வந்து மாநில பொதுக்குழு, மாநில செயற்குழு இது மாதிரியான உயர் பதவிகளுக்கு அந்த 4 பெண்களுடைய பெயர்களை சொல்லும் போதே அந்த மாவட்ட கழகத்தினரே போர்க்கொடி தூக்கியிருக்கிறது தான் பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. ஏன் அப்படின்னா, பெண்களுடைய சம உரிமையை பேசுகிற அந்த கட்சியிலே இந்த நிலைமையா அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. ஆனால் அந்த பெண்களுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி இருக்கவங்களில் கணிசமான அளவுக்கு பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிறது தான் இன்னும் அதிர்ச்சி. ஏன் அப்படின்னா, இந்த மாவட்டத்தில் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு குளிர், கடும் மழை இதெல்லாம் இருக்கும் அப்படின்னா, அந்த பேய் மழையிலையும் உரை பணிலையும் கட்சிக்காக அவ்வளவு உழைத்த பெண்கள் இருக்க, இந்த நம்ம கழகத்துக்காக என்ன அப்படி பண்ணிட்டாங்க இந்த 4 பெண்களும்? அவங்களுக்கு எதுக்கு இந்த பதவி தரீங்க? புரியுது, விஐபியோட முக்கியமான நிர்வாகிகள்கிட்ட பழக்கத்தில், அதாவது நட்பு வட்டத்தில் இருந்தால் அந்த ஒரு தகுதியே போதுமா பதவிகளை வழங்குறதுக்குன்னு அவங்க காது படவே நேரடியாக பேச, அதை கேட்டுக்கிட்டு இருந்த மேல்மட்டம் சும்மா இருக்குமா? உடனடியாக என்னம்மா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, அதுவும் சக பெண்களை பற்றி எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் இப்படி பேசுகிறீங்களே, அபத்தமாக பேசுகிறீங்களே, இதுக்கு எதெல்லாம் ஆதாரம் இருக்கா அப்படின்னு அவங்களும் ஆவேசம் காட்ட குளிர் மாவட்டத்தில் இப்போ அனல் பறக்குதான். கேசவ விநாயகத்திற்கும் கேபி ராமலிங்கத்திற்கும் பஞ்சாயத்து. அதாவது கடந்த ஞாயிற்றுக்கிழமை மதுரையில் பாஜகவினுடைய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டமும் மையக்குழு கூட்டமும் நடைபெற்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இங்கே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் வருகை புரிந்தது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இங்கே என்ன பஞ்சாயத்து அப்படின்னு தானே கேட்குறீங்க? அதாவது அமித்ஷா அவர்களோடு அமர்வதற்காக தமிழக பாஜக நிர்வாகிகள் பலருக்கும் கடும் போட்டி இருந்திருக்குது. அப்படி தான் அன்னைக்கு கேபி ராமலிங்கமும் அமித்ஷா அவர்களோடு எப்படியாவது அமர்ந்துடணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. ஆனால் தமிழக பாஜகவினுடைய அமைப்பு செயலராக இருக்கக்கூடிய கேசவ விநாயகர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, புரோட்டோகால் படி தான் இங்கே வந்து எல்லாரும் வந்து உட்கார முடியும்,
முடியும், எல்லாரும் அவர் பக்கத்தில் உட்கார முடியாதுன்னு அப்படின்னு கரார் காட்டியிருக்காரு. இதனால பலரும் தவிச்சு போயிருக்காங்க, பலரும் அங்கேருந்து இறங்கியும் மேடையை விட்டு வந்ததும் நடந்திருக்கு. ஆனால் கேபி ராமலிங்கம் மட்டும் விடவே இல்லையா, எப்படியாவது அவர் கூட உட்கார்ந்து ஆகணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிருக்காரு. ஒரு கட்டத்தில் கேசவ விநாயகத்தை கூப்பிட்டு பேச ஆரம்பித்தவர் ஒரு கட்டத்தில் சண்டைக்கே போயிட்டாராம். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாத கேசவ விநாயகம் ஒரு கட்டத்தில் ஒரு சேரை தூக்கி அமித்ஷா அவர்களுக்கு பின்னாடி போட்டு உட்கார வச்சிருக்காராம். இதுதான் பாஜக வட்டாரத்துக்குள்ள அன்னைக்கு ஒரு சின்ன சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. சேகருக்கும் சேகர் பாபுவுக்கும் சண்டை. அதாவது சேகர் பாபு எல்லாருக்கும் தெரியும், இப்போ இந்து அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர். இதே திமுக கட்சியில் பெரம்பூர் தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருக்கிறவர் ஆர்டி சேகர். இவங்க 2 பேருக்குமே கட்சியில் ஒரு 7ஆம் பொருத்தம் அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க 2 பேருக்குமே ஆகாததுனால இவர் தனியாக ஒரு ஆவர்த்தனத்தை அந்த பகுதியில் நடத்திட்டு வருவார். ஆனால் இப்போது கட்சியினுடைய தலைமை என்ன முடிவு பண்ணியிருக்கு அப்படின்னா, ஆர்டி சேகரனுடைய பதவியை பறிக்கலாம். அவர் என்னவா இருக்கார் அப்படின்னா, சென்னை வடக்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளராகவும் அவர் தான் இருக்கிறாரு. இப்போ அந்த மாவட்ட செயலாளர் பதவியை பறிக்கலான்னு திமுக தலைமை முடிவு பண்ணிருச்சான். ஏன் அப்படின்னா, இவருக்கும் சேகர் பாபுக்கும் சண்டை அப்படிங்கிறது ஒரு காரணமாக சொல்லப்பட்டாலும், தற்போது ஆர்டி சேகர் அவருடைய உடல்நிலையும் மோசமாக இருக்கிறதுனால அதை காரணமாக சொல்லி இந்த பதவியை பறிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எப்படியாவது மாவட்ட செயலாளர் பதவியை தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக முதல்வர் அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய துரைமுருகன் இன்னும் பிறரை எல்லாம் பார்த்து எப்படியாவது சமாதானம் செய்து இந்த பதவியை தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக போராடிட்டு இருக்காரா. ஆனாலும் கட்சி தலைமையிலிருந்து இவருக்கு சாதகமான பதில் எதுவும் வராதனால, சரி ஓகே, இதுக்கு மேலே சாட்சிக்காரன் காலில் விடுவதுக்கு சண்டைக்காரன் காலிலேயே விடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, சேகர் பாபு கிட்ட சமாதானத்துக்கு போயிடலான்னு சொல்லி ஒரு சிலரை அனுப்பியும் சமாதானம் பேசிக்கிட்டு வராராம். இன்னும் கொஞ்ச நாளில் தெரிஞ்சிடும் சேகர் பாபுவா இல்லை ஸ்னேக் பாபுவான்னு. நீங்களும் ஒரு அரசு ஊழியராக உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய உங்கள் வழிகாட்டியாய் தி மவுண்ட் ஸ்டடி சென்டர் திருவள்ளூர். Training program for UPSC, TNPSC, TNU SRB, TET, RRB, SSCL banking.